வணக்கம். தமிழ் மீடியாவுக்காக நான் உங்கள் தமிழ்மாறன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை. ஒரு நாட்டு மன்னன் யானை மேலே அமர்ந்து நகர்வலம் வந்துட்டுருக்கான். அமைச்சரும் அவருமா. ஒரு கடை ஒன்று வருது. கடையில் சந்தனக்கட்டை விற்றுட்ருக்கான். அந்த கடையை தாண்டும்போது மன்னர் சொல்கிறாரு அமைச்சர்கிட்ட, எனக்கு என்னன்னே தெரியல, இந்த கடைக்காரனை தூக்கில் இட்டு கொல்லணும் போலவே தோணுது, அது ஏன்னு தெரியல அப்படின்றாரு. அமைச்சருக்கோ அதிர்ச்சி, என்ன மன்னனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வருதுன்ட்டு சுதாரித்து கடையை பார்த்துட்டு இவரை பார்க்குறதுக்குள்ளே அவர் அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாரு மன்னர். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தனியாக அமைச்சர் சாதாரண உடையில் அந்த கடைக்கு போகிறாரு. யதார்த்தமாக விசாரிக்கிறாரு கடைக்கார்ட்ட, அப்போ வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? எங்கே நடக்குது, என் கடைக்கு நிறைய பேர் வர்றாங்க, மக்கள் வர்றாங்க போகிறாங்க, ஆனால் வாடிக்கையாளர் தான் இல்லை, வியாபாரங்கிறது எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொன்று சொன்னது தான் அமைச்சருக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. நான் இந்த மன்னர் சாவர நாளை பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவர் இறந்தாருனாக்கா அவரை எரிக்கிறதுக்கு நிறைய சந்தனக்கட்டை தேவைப்படும். அப்போது எப்படியும் வாங்குவாங்க, அப்போ என்னோடய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னாரு. அப்போ தான் அமைச்சருக்கு புத்தியில் பட்டுச்சு, ஓ நேற்று மன்னன் ஏன் அப்படி ஒரு விஷயத்த சொன்னாருங்கிறது இப்போ இவருடைய பேச்சிலேருந்து தெரியுது. இவர் உடனே சுதாரிச்சுக்கிட்டு கொஞ்சம் சந்தன கட்டைங்கள்லாம் இவர் விலை கொடுத்து வாங்குறாரு. அவன்ட்டு வாங்கி நல்லா அருமையாக மடித்து ஒரு இதில் கொடுக்குறான். வாங்கிட்டு போயிடுறாரு. மன்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, அந்த சந்தன கடைக்காரன் உங்களுக்கு பரிசாக கொடுத்தான்னு சொல்லி கொடுத்துட்றாரு அமைச்சர். மன்னன் அதை பொட்டலத்தை பிரித்து பார்த்துட்டு அதோட வாசனை தங்க நிறம்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு, அடடா இப்படி ஒரு நல்லவனை நான் தூக்கில் போடணுன்னு தப்பாக நினச்சிருக்கேனேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சில பொற்காசுகளை அமைச்சர்கிட்ட கொடுத்து, இதை அந்த கடைக்காரருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அமைச்சரும் கடைக்கார்ட்ட திரும்ப மன்னன் கொடுத்துட்டா சொல்லி அந்த பொற்காசுகளை கொடுக்குறாரு. பொற்காசுகளை வாங்கினதும் அந்த கடைக்காரனுக்கு ஒன்றும் புரியலை, சந்தோஷத்தில் தலைகால் புரியலை. என்ன இப்படிப்பட்ட ஒரு நல்ல மன்னனை நம்ம தப்பாக சாகணும்னு நினச்சிட்டோமேன்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அதோடு இல்லாமல் இவர் கொடுத்த பொற்காசுகளால் அவனுடைய வறுமை தீர்ந்துருச்சு. அப்போ அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், ஆகா இப்படி ஒரு நல்ல மன்னரை நம்ம தவறுதலாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான். அதாவது நம்ம அன்பை விதைச்சோம்னா நேர்மறையான எண்ணங்களே ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு சேரும். இதை போல் வெறுப்பை ஒருத்தர் மேலே நம்ம பதிஞ்சோம்னா அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு எதிர்மறையான விஷயங்களை தான் தூண்டுங்கிறது இந்த கதையிலேருந்து நமக்கு தெரியுது. எனவே நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.